கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஸ்தோத்திரம். வாங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாம், தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கலாம். பிரேஸ் டிவி நேயர்களை பிரேஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்போ தேசத்துக்காக இணைந்து கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். ஏன்னா அநேகர் தேசத்துக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க அநேக குடும்பத்தில் உள்ள பாரங்களினால், கஷ்டங்களினால், துன்பங்களினால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அவங்க ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தோணாது. ஏன்னா குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு, இப்போ நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்வோம், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கணவருக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக கணவர் மனைவிக்காக ஜெபிப்பாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுடைய வேலைக்காக ஜெபிப்போம், திருமணத்துக்காக, அல்லது பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்துக்காக, இன்னும் வீடு கட்டுறதுக்காக, கடன் பிரச்சனைக்காக, அநேக நம்ம குடும்பத்தில் கூட எடுத்துக்கொண்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது தான். ஆனாலும் என்ன செய்வோம்னா, அந்த எல்லா ஜெபத்தையும் எடுத்து பாருங்கள். இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம குடும்பத்துக்காக, அது நம்மளை சுற்றியே ஒரு வட்டமாக இருக்குது அப்படின்னு தானே. நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போட்டு நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர், நமக்குள்ள வேலை, நம்ம குடும்பத்தின் காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றியே தான் இருக்குது அந்த ஜெபம். நம்ம என்ன செய்யணும்னா, தேசத்துக்காக ஜெபம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அதையும் தாண்டி நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போகணும். வெளியே போய் வெளியே உள்ள காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். குடும்பத்தில் உள்ள காரியத்துக்கு ஜெபித்தாலும் நம்ம குடும்பத்தை தாண்டி, அதையும் தாண்டி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தில் விருப்பப்படுவார், நம்மளோடு கூட இடைப்படுவார். அவருக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். யார் என்னுடைய காரியமாக போவார்கள், என்னுடைய காரியமாக செய்வார்கள் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் வீடுகளில் டிவிக்கு முன்பாக அமர்ந்துருங்க. கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் தாண்டி நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். சரியா? சகோதர சகோதரிகளே, வாங்க, நீங்கள் டிவிக்கு முன்னாடி அமருங்க, நம்ம ஜெபிக்கலாம். சரியா? ஓகே. நம்ம ஜெபிப்பதற்காக, தேசத்துக்காக ஜெபிக்க முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து தரீங்க. நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் வசனத்தை நீங்கள் ஒரு 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோமா? பைபிளை திறந்து 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது கடைசியில் 231வது பக்கம் எடுத்துக்கொண்டீங்களா? 6வது அதிகாரம் 10, 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கும் பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா அநேகர் இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறது மோசடி என்கிற பெயரில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தேசத்தில் அநேக மோசடிகள் நடக்குது, பார்த்தீங்களா? அந்த மோசடிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களெல்லாம் மனம் திரும்பணும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அநேக மோசடி பண்ணுறவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க சுதந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்படி பாவம் செய்து தப்பு செய்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால் அவங்க பாழாகி போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க அவங்களுக்காக ஜெபிக்கவே மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்க ஜெபிக்காதனால தானே, அவங்க குடும்பம் கூட ஜெபிக்காதனால தானே அவங்க இந்த மோசமான காரியத்தில் ஈடுபடுறாங்க, இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அநேகர் எப்படியாவது பிழைக்கணும், அது உண்மையாய் பிழைக்க வேண்டும் நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்க பிழைக்கணும்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உண்மையாய் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவானால் அவனுடைய ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அநேக மோசடியில் ஈடுபடுறவங்க வந்து வேலைக்கு போகக்கூடாது, ஆனால் எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ காரியங்களை மோசடித்தனம் பண்ணி அவங்க பிழைக்கணும். அதற்காக அவங்க வந்து அந்த காரியங்களை செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து நீங்கள் இணைந்திருக்கிற எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த மோசடி செய்கிற அந்த ஜனங்களுக்காக, அந்த மக்களுக்காக, ஏமாற்றி பிழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? அவங்க வந்து ஆண்டவரை அவங்க அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவங்களும் சுதந்திரித்து கொள்ளணும். எல்லாரையும் ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் பேர் வந்துட்டு சுதந்திரித்து கொள்ளணும், கொஞ்சம் பேர் ஆண்டவர் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் விரும்புகிறார். அதனால் நம்ம அவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். சரியா? இப்போ வந்து நீங்கள் இணைந்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட இந்த மோசடியில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? சோத்திரம். அந்த விண்ணப்பத்தை நான் இப்போது வாசிக்கிறேன். நம் தேசத்தில் பலவிதமான பெயர்களில் இணையதளங்கள் மூலம், ஏன்னா அநேக மோசடிகள் அதில் தான் வருது. இணையதளங்கள் வந்ததுலேருந்து அதில் ரொம்ப மோசடி வந்து கொண்டிருக்கிற, அப்படி தானே? நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இணையதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து, ஏன்னா வந்து அவங்க திட்டங்களை கவர்ச்சிகரமாக அறிவிப்பாங்க. அப்போ தான் அந்த மக்கள் அதில் ஏமாந்து அந்த வலையில் விழுந்துருவாங்க. அதனால் வந்து அதை பார்த்த உடனே இந்த ஜனங்கள் வந்து அந்த மோகத்தில் விழ பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மோசடி பண்ணக்கூடிய அந்த ஜனங்கள் இவர்களுக்கு பலவிதமான பெயர்களை வைத்து இணையதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து அந்த மோசடிகளில் ஈடுபடும் மனிதர்களை தேவன் சந்திக்கணும். அந்த மோசடியில் அவங்க ஈடுபட்டு அப்படியே வாழ்ந்து இருக்கக்கூடாது. அவங்க அதிலிருந்து வெளியே வரணும். இது என்றைக்கும் நிலைத்திராது. இந்த மோசடியான காரியங்கள் என்றைக்குமே இது நிலைத்திருக்காது. அது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க பிடிபட்டுருவாங்க. நிச்சயமாக அது பிடிபட்டுருவாங்க. அப்படி மோசமான அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அது நிலைத்திருக்காமல் போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டு அதில் ஏமாந்து விழுறாங்கல்ல, அவங்களும் அதில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்படிப்பட்ட மோசடிகள் அவங்க சொன்னாலும், இணையதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தாலும் இவர்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதனால் இந்த பல பெயர்களோடு இணையதளங்கள் மூலமாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மோசடியில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக, தேவனுடைய கரம் அவர்களை தொடும்படியாக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வசனத்தை சொல்லி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை இடத்துல ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு விசை ஏசப்பா நீங்கள் மனம் இறங்குங்கப்பா. நாங்கள் இப்போ சொல்லப்பட்ட விண்ணப்பத்தில் தேவன் நீர் இப்போது இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, அநேக பெயர்கள் மூலமாய் மோசடிகளை பண்ணி கவர்ச்சிகரமான திட்டங்களை வெளிப்படுத்தி அநேக பிள்ளைகளை ஏமாற்றி பிழைக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், மோசடித்தனங்கள் எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அது செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. இந்த மாதிரி வலைத்தளங்கள் மூலமாக அப்போ அந்த மோசடிகளை வெளியரங்கமாக கவர்ச்சிகரமாக காட்டி ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒவ்வொரு கூட்டங்களை ஏசப்பா நீங்க சந்திங்க ஆண்டவரே. நீங்க சந்தித்து ரட்சிங்க ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க ஈடுபடாதபடிக்கு ஏசப்பா மனம் திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மாலே முடியும் ஆண்டவரே. அநேக கவர்ச்சிகரமான காரியங்களை தடைப்படுத்த முடியும் ஆண்டவரே. இந்த வீணான வலைத்தளங்களை தடைப்படுத்த முடியும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க செய்த நிச்சயமா நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை நீங்க மனம் இறங்குங்கப்பா. நாங்கள் சொல்லப்பட்ட அந்த விண்ணப்பத்துக்கு ஏசப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, அந்த மோசடி செய்கிற ஜனங்களை சந்திங்கப்பா. நீங்க சந்திங்க ஆண்டவரே. மோசடி செய்து கொண்டு வாழுகிற மக்களை சந்திங்கப்பா. அப்படி அவங்க பிழைக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை நடத்துறாங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் தவறு என்ற உணர்வை கொடுங்க ஏசப்பா. உணர்வை கொடுங்க ஆண்டவரே. உணர்வை கொடுத்து ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாதபடிக்கு தேவன் அவர்களை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அவங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. வாழ்க்கையை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சந்திங்கப்பா. ஒரு விசை தொடுவீராக ஆண்டவரே. ஒரு விசை தொடுவீராக. மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களை தொடுங்கப்பா. கவர்ச்சிகரமான ஏமாற்றுகிற காரியங்களை செய்கிற மக்களை தொடுங்கப்பா. அதை
நிமித்தம் யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது ஏசப்பா. அப்பா, விழிப்புணர்வோடு செயல்படுவார்களாக ஆண்டவரே. ஏமாந்து போற பிள்ளைகள் விழிப்புணர்வோடு செயல்படுவார்களாக ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அநேக கவர்ச்சிகரமான காரியங்களை ஈடுபடுறாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தவறு என்று உணர்ந்து கொள்வார்களாக, உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் உணர்ந்து கொள்வார்களாக. அநேகரை ஏமாற்றி பிழைக்கிற இந்த காரியம் இதோட நிறுத்தப்படுவதாக ஆண்டவரே. இது நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, எங்க தேசத்துல வலைதளம் மூலமாக அநேகரை பாதிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊடகங்களை ஏசப்பா நீங்க அப்பா தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. தடுத்து நிறுத்தி நீங்க சந்தித்து ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை ரட்சிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவில நிரப்பப்படணும் ஏசப்பா. உண்மையே பற்றி கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இது தவறென்று உணர்வை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய திருக்கரத்தை நாங்கள் தாழ்த்துறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உணர்வை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தவறான காரியத்திலிருந்து வெளியே வரட்டும் ஏசப்பா. இந்த தவறான செயல்பாடுகளிலிருந்து வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா இந்த ஜபத்தை கேட்டார் என்று நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இன்னும் அடுத்த விண்ணப்பம். அந்த மோசடி செய்கிற அந்த மோசடி என்கிற பெயரில் குற்ற செயலில் ஈடுபடுவோர் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி இந்த மோசடிகள் ஒழிக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். இதை காவலர்கள் கண்டுபிடிக்கணும். அவங்கெல்லாம் கண்டுபிடித்து அதை அந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாரும் பிடிக்கப்படணும். அவங்களாம் பிடிக்கப்பட்டு அவங்க உணர்ந்து பிடிக்கப்பட்டு அந்த செயல்களிலிருந்து அவங்க வெளியே வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கும்படி அவர்கள் அந்த நடவடிக்கையில் அவங்க ஈடுபடும்படி இந்த மோசடிகள் அதை பிடித்து அதை கொண்டு வரும்போது அநேகர் இந்த மோசடியிலேருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா இது செய்ய முடியாதபடிக்கு நம்ம போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த இப்படிப்பட்ட மோசடிகள் நம்ம தேசத்தை விட்டு ஒழிக்கப்படணும். அப்படி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். இணைந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் இணைந்திருங்க. நம்ம ஒரு மனமாக இணைந்து இந்த ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா கேட்பார் என்று நீங்கள் விசுவாசித்து இதில் இணைந்திருங்க. சரியா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக இந்த நேரத்தில் வருகிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஏசப்பா. இயேசுவே இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஏசப்பா கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா அநேக மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏசப்பா அநேக பொல்லாதவர்கள் பிடிபட வேண்டிய ஏசப்பா ஆண்டவரை காவல்துறையினரால் கைது செய்யப்படணும் ஏசப்பா. ஆண்டவர் அந்த பொல்லாத வழிகளிலிருந்து அவங்க விலக்கணும் ஆண்டவரே. விலகி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவர்களெல்லாம் தக்க நடவடிக்கைகள் எடுக்கத்தக்கதான ஆண்டவரே அப்பா கிருபை தாரும் ஆண்டவரே. காவலர்கள் மூலம் ஆண்டவரே இந்த மோசடி செய்கிற ஜனங்கள் பிடிக்கப்படுவார்களாக ஆண்டவரே, பிடிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அவர்கள் அந்த காரியங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏசப்பா. அப்பதான் ஆண்டவரே இந்த காரியம் தொடராது ஆண்டவரே. அது அப்படியே நிறுத்தப்படணும் ஏசப்பா. இனிமேல் அது வரக்கூடிய தலைமுறைகள் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது ஆண்டவரே. இது நிறுத்தப்படணும் ஏசப்பா. தக்க நடவடிக்கைகள் கொடுக்கும் போது இனி வருகிற தலைமுறைகள் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டாங்கப்பா ஏசப்பா. அதை உணர்ந்து ஏசப்பா நீங்க அந்த ஜனங்களை பிடித்து ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல உணர்வை கொடுத்து ஆண்டவரை அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை சரியானது அல்ல என்று சொல்லி அப்பா கவுன்சிலிங் கொடுத்து அநேக பிள்ளைகள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பணும் ஏசப்பா ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் கல்வாரியில் நீர் அப்பா தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தானே தன்னை கையெழுத்தீங்கப்பா ஆண்டவரே. ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி மோசடியான காரியங்களை ஈடுபடுறாங்கப்பா. அவங்களுக்காக நீங்க சிலுவை சுமந்தீங்களே ஆண்டவரே. அந்த சிலுவையின் இரத்தத்தால் இவர்களை கழுவுங்க ஆண்டவரே. அந்த சிலுவையின் இரத்தத்தால் இவர்களை கழுவி சுற்றிகரிங்க இயேசுவின் நாமத்தினாலே. சுற்றிகரிங்க ஐயா, சுற்றிகரிங்க ஐயா. இவங்களை நீர் இரத்தத்தால கழுவுங்கப்பா. ஒரு உணர்வு உண்டாகட்டும் அப்பா. பிடிக்கப்பட்டு அவங்க இந்த தக்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதற்கு ஆவியானவர் இந்த தேசத்துல இடைபடுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா அந்த காரியத்தில் ஈடுபடுற எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் அப்பா, பிடிக்கப்படணும் ஆண்டவரே, அதில் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்பா. அந்த காரியம் தடைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிச்சிங்களா? ஸ்தோத்திரம். இன்னும் இணைந்திருங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நம்ம கரத்தை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா இயேசப்பாக்கு? இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அடுத்தபடியாக இந்த மோசடிகளினால் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மோசடிகள் நடக்கிறதுனால அநேகர் சொத்துக்களை இழந்திருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்ல, செய்தியெல்லாம் கேட்கும்போது சொத்துக்களை இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீடுகளில் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளை நேரடியாக கொள்ளை அடிக்க மாட்டாங்க, பேசி நாங்கள் எப்படி அதிகாரிகள் வந்திருக்கிறோம், அவங்க வந்திருக்கோம், இவங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி அவங்க சொத்துக்களை கொள்ளடிப்பாங்க, அவங்க பணங்களை கொள்ளடிப்பாங்க, நகைகளை கொள்ளடிப்பாங்க. அநேகர் பணத்தை, வியாபாரத்தை, இன்னும் இந்த வேலையை அநேகர் இந்த காரியத்தில் இழந்திருக்காங்க. அநேக நபர் அவங்க இழந்து மறுவாழ்வு கிடைக்காதபடிக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. அந்த காரியம் அநேக நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்குது. அநேகர் பணங்களை இழக்கிறாங்க, வீடுகளை இழக்கிறாங்க, சொத்துக்களை இழக்கிறாங்க, வேலையை கூட இழக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு வாழ முடியும்? ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் இல்லையா? அநேகர் இதில் பிடிபட்டு இதிலேருந்து மீண்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஏமாற்றம் அடைந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இனிமேல் ஏமாறக்கூடாது. அந்த ஏமாற்றத்திலிருந்து அவங்க வெளியே வரணும். அவங்க இழந்து போன அந்த பணத்தை, இழந்து போன பொருட்களை, இழந்து போன வேலையை ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு கொடுத்து ஒரு மறு வாழ்வை ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்து அந்த ஏமாற்றத்தை அவங்க விடுபடும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லோரும் இணைந்து ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தில் அம்மா நாங்கள் இணைந்து அநேக குடும்பங்களாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த மோசடிகள் மூலமாக அநேகர் பணத்தை இழந்திருக்காங்கப்பா, சொத்துக்களை இழந்திருக்காங்கப்பா, வேலை வாய்ப்புகளை இழந்திருக்காங்கப்பா. அநேக குடும்பங்களில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆண்டவர் இழக்கப்பட்டு ஆண்டவரை வெறுமனே விடப்பட்டிருக்காங்கப்பா. யாரும் கவனிக்க முடியாதபடிக்கு, தேவைகள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்து ஏமாந்து நிற்கிறாங்கப்பா. அவர்களெல்லாம் கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மோசடித்தனம் செய்கிற ஜனங்கள் மூலமாய், மோசடி செய்கிற மக்கள் மூலமாய், ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்கள் மூலமாய் இவற்றையெல்லாம் இழந்து தனியாக நிற்கிறாங்கப்பா. ஒரு விசை தேவன் மனம் இறங்குங்கப்பா. நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மறுவாழ்வு கொடுங்க இயேசப்பா. மறுவாழ்வு கொடுங்க ஆண்டவரே, மறுவாழ்வு கொடுங்க, சந்திங்கப்பா. இப்படி ஏமாற்றுற ஜனங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஒரு உள்ளத்தில் உணர்வை கொடுங்கப்பா. இது ஏமாற்றுற வாழ்க்கை வேண்டாங்கிற உணர்வை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. வேண்டாங்கிற உணர்வை கொடுங்கப்பா. இப்படி ஏமாற்றி பிழைக்க கூடாதுங்கிற உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உணர்வு உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட ஜனங்களை ஏசப்பா நீங்கள் மனம் திரும்ப செய்யுங்கப்பா, மனம் திரும்ப செய்யுங்க. நீங்கள் சந்திங்க ஆண்டவரே, நீங்கள் சந்திங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சந்தித்து ஆண்டவரே இவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏசப்பா நீங்கள் மறுவாழ்வு கொடுங்கப்பா, மறுவாழ்வு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஏதோ வழிகளில் அவர்கள் வாழ்ந்திருக்க செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே, வாழ்ந்திருக்க செய்யுங்கப்பா. அப்படியே நம்முடைய கர்த்தரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டீங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் மறுவாழ்வை கொடுக்கணும். அதற்காக தேவன் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். ஆமேன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்கிறது இந்த மோசடிகளில் ஈடுபடுவாங்கள்ல, அவங்க இந்த அந்தகார இருளின் வல்லமைகள், அவங்க அந்த இருளின் வல்லமையில் தான் இருப்பாங்க, ஒளியில் வரமாட்டாங்க. தேவனுடைய ஒளியில் அவங்களுக்கு வர முடியாது. அவங்க பொல்லாத செயல்கள் இருளின் ஆதிக்கத்தில் தான் இருக்கும். அதனால் ஆண்டவர் அந்த இருளின் ஆதிக்கம் அவர்களை விட்டு மாறும்படியாகவும் அந்த பரிசுத்தமான ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கும்படியாக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த மோசடியில் ஈடுபட வைக்கும் அந்தகார இருள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகலப்படும்படியாய், இயேசுவின் நாமத்தில் இந்த அந்தகார இருள்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நம்ம துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவே தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இவர்கள்
இவர்களெல்லாம் அந்தகார இருள் இருந்து இந்த பாவத்தை செய்கிறாங்கப்பா. இது அந்தகார இருளினால் அவங்க வெளியே வர முடியாதபடிக்கு அந்த அந்தகார இருள் அவர்களை அடக்கி வைத்திருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இது உணர்வு இல்லாதபடிக்கு அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இது தவறு என்ற உணர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அவங்க வெளிச்சத்தின் ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஏசப்பா, வெளிச்சம் அவர்களிடத்தில் வராதபடிக்கு இருக்கிறதுனால, அந்த வெளிச்சத்தில் அவர்கள் வராதபடிக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை அந்தகார இருளின் ஆதிக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பதான் தகப்பனை உணர்வடைவாங்க ஆண்டவரே. நீங்க அவங்களை சந்திங்கப்பா, சந்தித்து உங்களுடைய பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமா ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறேன்ப்பா. உடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மோசடியில் ஈடுபடுற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அந்தகார இருளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலக்குங்க ஆண்டவரே. உடைய ஒளிபீடத்தில் வருவார்களாக ஆண்டவரே. அப்பா, ஒளியில் இருக்கிறவங்க யாரும் பாவம் செய்ய முடியாது. இருளில் இருக்கிறவங்க தான் பாவம் செய்ய முடியும். அதனால் அந்த பாவத்தில் அமுங்கி இருக்கிறவங்க அந்த அந்தகார இருளில் தான் இருப்பாங்க. வெளியே வர முடியாதபடிக்கு தவிப்பாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்தகார இருள் அவர்களை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. ஒளிபீடத்தில் வருவார்களாக ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க செய்வீராக. உடைய பரிசுத்த ஒளி அவர்களை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, நீர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அந்தகார இருள் அவர்களை விட்டு விலகட்டும் ஐயா. அந்தகார இருள் அவர்களை விட்டு விலகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாப்பா. இதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா, அவங்க மத்தியில் இருக்கிற, அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த அந்தகார இருள் அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கட்டும் ஐயா. உடைய பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பரிசுத்த ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களுடைய ஒளியை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய ஒளியில் வந்தால் நிச்சயமாக அந்த இருளை நிற்க முடியாது. அந்த இருள் அவங்களுக்கு நிற்க முடியாது. அந்த ஒளியில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க பாவம் செய்ய தூண்டாது, தவறு செய்ய தூண்டாது. அதனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் கர்த்தர் மன்னித்து அந்த அந்தகார இருளின் ஆதிக்கம் அவர்களை விட்டு விலகி உடைய பரிசுத்த ஒளியில் அவர்களை நடத்தும்படி உடைய கரத்தில் தாழ்த்தி அவர்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அந்த ஜெபத்தை கேட்டீரென்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொருட்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஸ்தோத்திரம் 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 சொல்வோம். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம். அனைவரும் இணைந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்தபடியாக நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மோசடியில் ஈடுபடுறவங்க அநேக செல்வாக்குடையவர்களையும் அநேக அரசியல் தலைவர்களையும் இந்த செல்வாக்கு உடைய மக்களை, ஏன்னா அநேக வெளியரங்கமான காரியங்கள் செய்து செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை, பிள்ளைகளை அவங்க என்ன செய்வாங்க, கடத்தி வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவங்க, இந்த அந்தகார இருளில் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் கடத்தி வச்சு அரசியல் தலைவர்களை கடத்தி வச்சு அரசியலுக்கு மிரட்டல் கொடுப்பாங்க. மிரட்டல் கொடுத்து தீவிரவாதங்களோடு சேர்ந்து இணைந்து இவங்க என்ன செய்வாங்க, மிரட்டல் கொடுத்து அவங்களை அநேக பணத்திற்காக மிரட்டுவாங்க. மிரட்டி அந்த ஜனங்களை அடைத்து வைத்திருப்பாங்க. அவங்கள இந்த ஜனங்களை மிரட்டி அவங்கள அழிவுக்கு நேராக கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்கக்கூடாது. இந்த பொல்லாத ஜனங்கள் இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கம் அவர்களை விட்டு விலகும்படி இந்த நேரத்தை நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இந்த தகப்பனே உம்முடைய கிருபை இறங்கட்டும். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஹல்லேலூயா. இறங்கும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காய் ஆண்டவரே நீர் ஒரு விசை இறங்குவீராக ஆண்டவரே. அநேக தலைவர்கள், அரசியல்வாதிகள், அநேக பிரபலமான ஆட்களை ஆண்டவரே இந்த ஜனங்கள் கடத்தி கொண்டு அரசியலுக்கு சவால் விட்டு ஆண்டவரை மிரட்டுவாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் அநேக பிள்ளைகளை கடத்தி அவங்க தகப்பன் தாய்மார்களுக்கு மிரட்டல் கொடுப்பாங்கப்பா. அப்படிப்பட்ட மோசமான இந்த இழிவான இந்த கொடூரமான இந்த காரியங்களை ஈடுபடுற இந்த ஜனங்கள் ஏசப்பா மனம் திரும்பணும் ஆண்டவரே. மனம் திரும்பணும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. அப்படி ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக
ஆண்டவரே. நீங்க இறங்குங்கப்பா, நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே இந்த மக்கள் மீது தேவனுடைய கிருபை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திங்கப்பா, இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சந்திங்கப்பா, ஆவியானவர் சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விசை மனம் இறங்கி சந்திங்க ஆண்டவரே, நீங்க சந்திங்கப்பா. ஹல்லேலூயா. தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க. இப்படிப்பட்ட மோசமான மோசடிகளில் ஈடுபடாதபடிக்கு நீங்க தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பொல்லாத மோசடிகளை ஈடுபடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு உணர்வை கொடுப்பீராகப்பா. ஒரு உணர்வை கொடுங்க இயேசப்பா, ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு மனதுருக்க உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் தொட்டு சந்திங்கப்பா, அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திங்க இயேசப்பா. சந்தித்து ஆண்டவரே அப்போ பாவத்தை விட்டு விலகட்டும், சாபத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, இந்த தீங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ரட்சிங்க ஐயா, இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிங்க ஐயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மோசடியில் ஈடுபடுறவங்களை ஏசப்பா நீங்க தொட்டு ரட்சிங்கப்பா. உங்க கரம் அவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கரம் அவர்களை தொடுவதாக ஆண்டவரே, உங்க கரம் அவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரம் அவர்களை தொட்டு மனமாற்றம் உண்டாக்கும் அப்பா, மனமாற்றம் உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தில் மனமாற்றம் உண்டாவதாக ஆண்டவரே. ரட்சிங்கப்பா, நீங்கள் தொட்டு ரட்சிங்கப்பா. உங்களுடைய கரம் அவர்களை தொடுவதாக நீங்கள் சந்திங்க இயேசப்பா, நீங்கள் அவர்களை சந்திங்கப்பா. இந்த பொல்லாத ஆண்டவரை ஸ்தோத்திரம் மோசடிகளில் ஈடுபடுற மக்களை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. நீங்க சந்திங்கப்பா, நீங்க சந்தித்து ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா, இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நாம் கரத்தை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்தில் நம்ம இப்போ ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் நம்ம கண்களை மூடி தேவனுக்கு நீங்கள் இணைந்திருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா என்னோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்துக்காக ஜெபிச்சிருக்காங்க, அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, தடைகளை மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் இதில் இணைந்திருந்து ஜெபிக்கிற கிருபை அவங்களுக்கு தாங்கப்பா. அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை அமைத்து கொடுங்க ஏசப்பா. அப்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா.